السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم كان خلق القرآن أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அழிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமானவரிடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹராமான தீய காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாய் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அவர்களுடைய முழு வரலாறுகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஜும்ஆக்களினுடைய அவைகளிலேயும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய பிறப்பு முதல் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மதீனா வாழ்க்கையின் ஹிஜ்ரத் பயணத்தில்
5 ஆண்டு காலங்களை சென்ற வாரத்தினுடைய ஜுமா வரை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் 5 ஆண்டு காலங்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே செய்த பணிகள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், ஹதீஸ்களும் திருமறைகளும் சொல்லுகின்ற முக்கியமான வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்து வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஹிஜ்ரி 6வது ஆண்டை இந்த வாரத்திலே நாம் துவங்குகின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே செய்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் சிந்திக்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஹிஜ்ரி 5ஐ பேசுகின்ற பொழுது உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை முக்கியமாக வைத்தேன். அருமை சஹாபா பெருமக்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டை போர்களினுடைய ஆண்டாக குறிப்பிட்டார்கள். காரணம், அந்த ஆண்டிலே ஹிஜ்ரி 4-5 அதிகமான போர்களை பெருமானார், சிறு சிறு படைகளை பெருமானார் தயாரிப்பு செய்தார்கள். அதிலே இறுதியாக 5வது ஆண்டிலே அந்த யுத்தக்களம் வரை நாம் பார்த்தோம். இந்த 6வது ஆண்டினுடைய துவக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரினுடைய முக்கிய நிகழ்வுகளாக, தளபதிகளாக சில சஹாபா பெருமக்களை நியமித்து ஒவ்வொருவர்களையும் முக்கியமான நல்ல போர் தந்திரம் செய்யப்படுகின்ற தளபதிகளாக இருக்கின்ற சஹாபா பெருமக்களை தேர்வு செய்து அவர்களை போரிற்காக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அதிலே குறிப்பாக 4 தளபதிகளை நாம் பார்க்கலாம். முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள், இந்த 4 பேர்களும் போர் தந்திரத்தை நல்ல அதிலே வலு பெற்றவர்கள். எனவே இந்த 4 பேர்களையும் பெருமானார் தயாரிப்பு செய்து சிறு சிறு ஊர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிற்காக அவர்களை அனுப்புகின்றார்கள். இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே முதலிலே நடக்கின்றது. அடுத்தபடியாக ஹிஜ்ரி 6வது ஆண்டினுடைய அடுத்த நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை தொழுகையை பெருமானார் தொழுதார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற அந்த நேரத்தில் பெரும் பஞ்ச காலம், மக்களுக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லாத ஒரு நிலை, மழை இல்லாத ஒரு நிலை, வனங்கள் எல்லாம் அப்படியே எதுவும் படைக்காமல் புற்கூடுகள் வளையாத ஒரு நிலமாக மாறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் திடலிலே சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி 2 ரக்காத்துகள் நீண்ட நேரங்கள் பெருமானார் நின்று தொழ வைத்தார்கள். தொழுகைக்கு பின்னால் துஆவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓதுகின்ற 2 குத்பாக்களிலே தங்களுடைய மேல் துணியை, தலைக்கு மேல் போட்டு இருக்கின்ற அந்த துணியை எடுத்து அப்படியே சுருட்டி ஒரு மாற்றி திரும்பவும் மாட்டுவார்கள். இது போன்று தொழுகையை மலை தொழுகையை தொழுது முடித்து அதனுடைய வழிமுறைகளை, நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ கேட்க வேண்டும் என்கின்ற முறையை பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். அதை போன்று மழை இல்லாத காலகட்டத்திலே ரப்பிடத்திலே இது போன்ற மலை தொழுகையை நாம் தொழ வேண்டும் என்கின்ற செய்திகளை பெருமானார் இந்த ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்து காட்டி பெருமானார் தொழுகை முடித்து துஆவிற்கு பின்னால் மழை அங்கு பொழிந்தது. மிகவும் அதிகமான மழை பொழிந்து மதீனாவை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருந்ததோ அனைத்து பகுதிகளிலேயும் தண்ணீர் போய் சேர்ந்து பழங்கள் எல்லாம் பச்சை புற்கூடுகள் எல்லாம் விளைவித்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மலை தொழுகையை பெருமானார்
தொழுதது ஹிஜ்ரி 6வது ஆண்டாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே மார்க்கத்தினுடைய முக்கியமான நிகழ்வாக பதிவுபடுகின்ற ஹுதைபியா உடன்படிக்கை. அல்லாஹ் திருமறையிலே ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா, மகத்தான ஒரு வெற்றியை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். மகத்தான ஒரு வெற்றியை நாம் தந்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இது ஹுதைபியா உடன்படிக்கையை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற வசனங்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு போர்க்களங்களும் இல்லை. வாள் ஏந்தி பெருமானார் போர் செய்யவில்லை. வெறும் ஒரு பேடுகளிலே சில ஒப்பந்தங்களை மாத்திரம் அந்த மக்கா காபிர்களுக்கு மத்தியிலே பெருமானார் செய்தார்கள். இந்த வரலாறு, இந்த ஹுதைபியாவினுடைய வரலாறுகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது அது நமக்கு தெரியும், ஒரு தோல்வி போல அது தெரியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், களத்திலே இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைபியா முடிகின்ற பொழுது பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், எதற்காக நாம் இப்படி எழுதி கொடுத்து விட்டு திரும்ப வேண்டும், போர் செய்து நாம் மக்காவினுடைய நாம் நுழையலாமே என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானார் அவர்களை தடுத்தார்கள் என்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஹுதைபியா, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு உம்ராவிற்காக ஒரு 1400 சஹாபா பெருமக்களோடு உம்ராவிற்கு பெருமானார் செல்லுகின்றார்கள். மக்காவிற்கு உள்ளே நுழைகின்ற பொழுது மக்காவினுடைய காபிர்கள் தடுத்து விடுகின்றார்கள். தடுத்துவிட்டு அவன் சொன்ன செய்தி அதுதான் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் அந்த ஒப்பந்தங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய செய்தி முஸ்லிம்களுக்கு ஏற்கின்ற வகையில் அல்லாமல் இருக்கும். நிறைய செய்தி முஸ்லிம்களுக்கு தோல்வியான செய்திகளை போன்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதனுடைய சில வாசகங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஹுதைபியா உடன்படிக்கை தடுத்துவிட்டு உடன்படிக்கை எழுதுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபா பெருமக்களை பேசுவதற்கு அனுப்பியும் பேச்சுவார்த்தைக்கு அந்த மக்கா காபிர்கள் வரவில்லை. இறுதியாக ஒப்பந்தம் நிகழ்கின்றது. ஒப்பந்தத்திலே முதலாக ஒரு 6-7 வாசகங்களை எழுதுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகின்றார்கள். இதில் ஹுதைபியாவினுடைய அந்த இடத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகின்றார்கள். முதல் ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது. 10 ஆண்டு காலங்கள் மக்காவிற்கும் உங்களுக்கும், மக்காவினுடைய காபிர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில எந்த ஒரு போர்களும் நடக்கக்கூடாது. முதல் ஒப்பந்தம், எந்த ஒரு போர்களும் 10 ஆண்டு காலங்கள் நாம் செய்யக்கூடாது என்பதாக முதல் ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது. இரண்டாவது ஒப்பந்தம் எழுதுகின்றார்கள், யாரெல்லாம் முஸ்லிம்களாக எங்களை சேர்ந்தவர்கள், யாரெல்லாம் முஸ்லிம்களிலே சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் இந்த நேரத்திலே முஸ்லிம்களோடு சேர்ந்து கொள்ளலாம். யாரெல்லாம் காபிர்களாக எங்களோடு சேர்ந்து இருந்தவர்கள் முஸ்லிமாக ஆக வேண்டும், உங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதே போன்று முஸ்லிம்களில் இருப்பவர்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ளலாம். இது இரண்டாவது ஒப்பந்தமாக எழுதப்படுகின்றது. இதிலே மாற்றி கொண்டவர்கள் முஸ்லிம்களிலிருந்து காபிர்களுக்கு போய்விட்டால் அவர்களுக்கு என்ன ஷருத்தோ அது முழுவதும் அவர்களுக்கும் சேரும். மக்காவினுடைய காபிர்களோடு வேறு கோத்திரத்தார்கள், வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் மக்காவினுடைய அவர்களுக்கு என்ன ஒப்பந்தம் எழுதப்பட்டதோ அது அவர்களுக்கும் சேர்ந்து சாரும். அதே போன்று முஸ்லிம்களோடு சேர்ந்தவர்களுக்கு முஸ்லிம்களுடைய ஒப்பந்தம் அவர்களை சேர்ந்து சாரும். இப்படி ஒரு கட்டுரை எழுதப்படுகின்றது. மூன்றாவதாக எழுதினார்கள், இந்த வருடம் 3வது வருடம் நீங்கள் யாரும் இந்த வருடத்திற்கு வந்த யாரும் உம்ராக்கள் செய்யக்கூடாது, இப்படியே திரும்பி சென்று விட வேண்டும் என்பதாக 3வது ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது. 4வது ஒப்பந்தம் மிகவும் வஞ்சகத்தனமான ஒரு ஒப்பந்தத்தை எழுதினார்கள். 4வது ஒப்பந்தம், மக்காவினுடைய குறைஷிகள் முஸ்லீமாக ஆகுவதற்கு மதீனாவிற்கு வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். மக்காவிலிருந்து யாராவது முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று உங்களிடத்திலே வந்தால், மதீனாவிற்கு வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பதாக ஒப்பந்தத்தை எழுதுகின்றார்கள். 5வது ஒப்பந்தம், மதீனாவிலிருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் உம்ராவிற்கோ அல்லது காபிராக ஆகுவதற்கோ அல்லது ஏதாவது தேவைக்காக யாராவது ஒருவர் மக்காவிற்கு வருவார் என்று சொன்னால்
அவரை நாங்கள் திரும்ப மதீனாவிற்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்பதாக ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அவர்களை பின்பற்றுகின்ற நாம் எந்த அளவிற்கு கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி ஒன்று இதில் பதிவாகும். அந்த லெட்டரை எழுதுகின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலிலே எழுதுவார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக பெயர் முதலிலே ஆரம்பத்தை எழுதுவார்கள். மக்காவினுடைய காஃபிர் பார்த்து சொல்லுவார், இது என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்? அந்த காலத்தில் அவர்கள் எழுதியது பிஸ்மிக் அல்லாஹும்ம என்பதாக அவர்கள் எழுதுவார். நாம் இப்படித்தானே எழுதுவோம், அல்லாஹ்வினுடைய பெயரால் தான் எழுதுவோம். இதெல்லாம் அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற இரட்டன்புடையவன், இதெல்லாம் என்ன? இதையெல்லாம் அடித்துவிட்டு பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்கள் என்பதாக முதலில் ஆடு அதை மாற்றி எழுதுகின்றார்கள். அடுத்தபடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்பந்தம் எழுதுகின்ற பொழுது மக்காவினுடைய காஃபிருக்கும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் எழுதி கொண்ட ஒப்பந்தம் என்பதாக எழுதுகின்றார்கள். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹை அவர் ஏற்கவே இல்லை. எனவே அங்கு தடையிடுகின்றார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ், நாங்கள் ரசூலை ஏற்கவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்க்கலாம்? அங்கே முஹம்மது பின் அப்துல்லான்னு போடுங்க, அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மது என்பதாகத்தான் வர வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் அழித்துவிட்டு எழுதுங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கட்டளையிட அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஈமான் புகுந்த நெஞ்சம், பெருமானாரின் மீது அளவற்ற அன்பு கொண்ட நெஞ்சம், பெருமானாரின் மீது முஹப்பத்தை அள்ளி கொடுத்த நெஞ்சம், ரசூலுல்லாஹை அழிப்பதற்கு கொஞ்சமும் அவர்கள் தயாராகவில்லை, அப்படியே நிற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேனாவை வாங்கி அதனை அழித்துவிட்டு முஹம்மது பின் அப்துல்லாஹ் என்பதாக பெருமானார் எழுதுகின்றார்கள். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியை பதிவிடுகின்ற வரலாற்றுடைய ஆசை எழுதுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அவர்கள் ஓத படிக்க தெரியாதவர்கள் என்பதாக நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்திலே பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எங்கே எழுதியிருக்கின்றது என்பதை சரியாக அதனை அழித்துவிட்டு அங்கு முஹம்மது பின் அப்துல்லாஹ் என்பதாக பெருமானார் எழுதினார் என்று சொன்னால், இதன் மூலமாக அவர்கள் சொல்லித் தருகின்ற முதல் விஷயம், பெருமானார் ஓதவில்லை, படிக்கவில்லையே தவிர பெருமானாருக்கு ஓத தெரியும். அவர் படிக்கவில்லை, அவ்வளவுதான். யாரிடத்திலும் சென்று பெருமானார் படிக்கவில்லை, யாரிடத்திலும் சென்று பெருமானார் ஓதவில்லை. அனைத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அவர்களுக்கு ஓத அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மற்ற மனிதர்களிடத்திலே அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அங்கு நிதர்சனமான உண்மை. பெருமானாருக்கு ஓதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். யாரிடத்திலும் படிக்கவில்லை, யாரிடத்திலும் ஓதவில்லை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இது பெருமானாரின் மீது நாம் வைக்க வேண்டிய முக்கியமான கண்ணியம் என்பதாக எழுதுவார்கள். அடுத்தபடியாக சொல்லுவார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழிப்பதற்கு தயங்கிய அது ஒரு பெரியவர்கள் அவர்களுடைய விஷயத்தை குறித்து ஒரு சஞ்சலம் செய்கின்ற பொழுது, நீங்கள் மாற்றுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மீது உள்ள அந்த கண்ணியத்தால் அவர்கள் அழிக்கவில்லை. எனவே பெருமானார் வாங்கி அழித்தார்கள். நமக்கு தெரிந்த பெரியவர்களோ அல்லது யாராவது ஒருவர் நமக்கு தெரிந்தவர்கள் பெரியவர்களோ அல்லது அசுத்துமார் பெரும் அசுத்துமார்கள் யாராவது ஏதாவது ஒரு கட்டளை இடுகின்றார்கள், அது அவர்களுடைய விஷயத்தில் இடுகின்ற பொழுது அது நமக்கு அவர்களுக்கு கண்ணிய குறைவாக இருக்கும் என்பதாக நாம் எண்ணுகின்ற விஷயமாக இருந்தால் அதிலே நாம் அமைதி காக்க வேண்டும், அதனை அவர்களை செய்ய வேண்டும் என்பதாக நாம் விட்டுவிட வேண்டும். இதுதான் பெரியவர்களுக்கு செய்கின்ற முக்கியமான கண்ணியம் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து எழுதுவார்கள், பெருமானார் மதீனாவிலே தொலை வைக்கின்ற பொழுது ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொலை வைப்பார்கள். பெருமானார் வருகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி வந்து விடுவார்கள், பெருமானார் தொழுகையை தொடருவார்கள் என்கின்ற சம்பவத்தை பதிவு செய்வார்கள். பெருமானாருக்கு கண்ணியம் செலுத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி வந்தார்கள் என்பதாக எழுதுவார்கள். இது போன்ற பெரியவர்களுக்கு அவருடைய கண்ணியம் முழுமையாக கிடைப்பதற்கு சுற்றி இருக்குகின்ற நாம் சரியான முறையிலே கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதாக எழுதுவார்கள். நண்பர்கள், அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை மாபெரும் வெற்றிகரமாக ஆகியிருந்தது. அந்த ஹுதைபியா முடிந்தவுடன் பெருமானார் உம்ராவிற்கு சென்றதன் காரணமாக உம்ரா செய்ய முடியவில்லை. இருந்தாலும் தலையிலே முடியை எடுத்துவிட்டு பெருமானார் வருவார்கள். அப்பொழுதுதான்
குறுக்கிட்ட உமர்கள் தான் அவர்கள் சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் மொழியை எடுத்துவிட்டு நாம் திரும்ப வேண்டுமா, வாங்க நம்ம போர் செய்வோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம அர்ஸலஹு நபியின், என்னை பெரும் அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கின்றான், உங்களை நபியாக அனுப்பவில்லை, எனவே என்னுடைய கட்டளையின் பிரகாரம் வாருங்கள் என்பதாக பெருமானார் அழைத்து வருவார்கள் என்கின்ற வரலாறுகளை பார்க்கின்றோம். இது ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே நடந்தது. அடுத்தபடியாக ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே, இந்த ஆண்டிலே தான் ஹஜ்ஜி கடமையாக நமக்கு ஆகியது. ஹஜ்ஜை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே தான் கடமையாக ஆக்கினான். அடுத்தபடியாக ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே தான் ஒரு முக்மீனான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், ஒரு முக்மீனான ஆண் முக்மீனான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், முக்மீனான பெண் முக்மீனான ஆணை திருமணம் செய்ய வேண்டும், முஸ்லிம்களை முஸ்லிமான பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பக்ராவினுடைய அந்த வசனம் நமக்கு சட்டமாக அருளப்பட்டது. காபிர்களை யாரும் திருமணம் செய்துவிடக் கூடாது, முஸ்லிம்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சட்டமும் இந்த 6வது ஆண்டிலே தான் நிகழ்ந்தது. அன்பர்களே, அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலம் நாம் பார்க்கின்றோம் காபிர்களோடு நம் மக்கள் செல்லுகின்ற ஒரு துயரமான ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, முஷ்ரிக்கான ஆண்களை முஷ்ரிக்கான முஃமினான ஆண்கள் திருமணம் முடிக்க வேண்டாம், முஷ்ரிக்கான பெண்களை முஃமினான ஆண்கள் திருமணம் முடிக்க வேண்டாம், முஷ்ரிக்கான ஆண்களை முஃமினான பெண்கள் திருமணம் முடிக்க வேண்டாம் என்கின்ற ஷரீஅத்தை அல்லாஹ் இந்த ஆண்டிலே அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கினான். அடுத்தபடியாக பெருமானார் செய்த மாபெரும் 6வது ஆண்டினுடைய மாபெரும் அடுத்த ஒரு விஷயம், சுற்றிலும் இருக்குகின்ற முக்கியமான நாடுகள். நான் ஹந்தக்கிலே சொன்னேன், பெருமானார் அந்த கல்லை உடைக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஊர்களினுடைய பெயரை சொல்லி பெருமானார் உடைப்பார்கள், இது என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லி ஒரு பாறையை உடைப்பார்கள். அதே போன்று இந்த ஆண்டிலே பெருமானார் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை விரிவுபடுத்துகின்றார்கள். முக்கியமான தலைநகர்கள் முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்களை அனுப்புகின்றார்கள். கைசர், ரோம், ஷாம் போன்ற பெரும் நகர தலைவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய கடிதங்களை, அதற்கான நீதிகளை வைத்து கவர்னர்களை அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அழைப்பை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே செய்து முடித்தார்கள். பெருகினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தபடியாக ஹிஜ்ரி 7வது ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரி 7வது ஆண்டு முக்கியமான நிகழ்வுகளை நான் சொல்லி முடிக்குகின்றேன். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே முக்கியமான நிகழ்வு ஹைபர் யுத்தக்களம் இந்த ஆண்டிலே தான் நடந்தது. அந்த யுத்தக்களத்திலே அந்த முஸ்லிம்களுக்கு உள்ளே இருந்த யகூதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து கொண்டதின் காரணமாக அடித்து விரட்டப்பட்டார்கள். ஹந்தகுக்கு பின்னால் அவர்கள் விரண்டோடி சென்று தஞ்சம் புகுந்த இடம்தான் இந்த ஹைபர் யுத்தக்களம். ஹைபரிலே தஞ்சம் புகுந்த அந்த யகூதிகள் முஸ்லிம்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் படையை திரட்டுகின்றார்கள். இந்த செய்தி பெருமானாருக்கு தெரிகின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு ஹைபர் யுத்தக்களத்திற்கு யகூதிகளிடத்தில் போரிற்கு செல்லுகின்றார்கள். ஹைபர் யுத்தக்களம் நடக்குகின்றது. ஹைபரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெறுகின்றார்கள். இந்த ஹைபர் யுத்தக்களம் நமக்கு தெரியும் வரலாறுகள், எனவே வரலாறை சொல்லாமல் நான் கடக்குகின்றேன். ஹைபர் யுத்தக்களம் நடந்தது ஹிஜ்ரி 7வது ஆண்டு. அடுத்தபடியாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்த அந்த காலகட்டத்திலே முதலிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு மறுபயணம் வந்து அடைந்தது இந்த ஹிஜ்ரி 7வது ஆண்டாக இருக்குகின்றது. அந்த நேரத்திலே வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர்கள் வருகின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஹைபருடைய வெற்றியை நான் கொண்டாடுவதா, இந்த ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் வந்ததை நான் கொண்டாடுவதா, அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் இன்றைய நாளிலே எனக்கு தந்திருக்கின்றான். ஹைபரை விட மிகவும் சந்தோஷமான ஒரு வெற்றி இவர்கள் என்னை வந்து சேர்ந்தது என்பதாக பெருமானார் அந்த முஹாஜிர்களை குறித்து பெருமானார் பேசுவார்கள். அந்த செய்தி ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே ஹிஜ்ரி 7வது ஆண்டு ஹதீதுகளை அதிகமாக அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்தி. இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஹிஜ்ரி 7வது ஆண்டு தான் பெருமானாரோடு இணைகின்றார்கள்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் அடுத்து பெருமானாரோடு ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தான் பெருமானாரோடு இருந்தவர்கள். ஆனால் அந்த 4 ஆண்டுகளிலே பெருமானாருடைய ஹதீதுகளை அதிகமாக தெரிவித்து பெருமானாரோடு இருந்து அருமை நாயகம் அறிவித்த ஹதீதுகளை எல்லாம் நமக்கு அறிவித்து காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானாரின் மீது எந்த அளவிற்கு முகப்பத்து கொண்டு இருப்பார்கள், பிரியம் கொண்டு இருப்பார்கள், பெருமானாருடைய ஹதீதுகளை எந்த அளவிற்கு ஆராய்ச்சி செய்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று எந்த ஹதீதுகளை எடுத்தாலும் சரி, ஹதீது நூல்களை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதில் அறிவு செய்கின்ற சஹாபா பெருமக்களிலே முதலாவது இடத்தை பிடித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த 4 ஆண்டுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக ஆகிய பெருமானாருடைய ஹதீதுகளை அறிவித்து தந்திருக்கின்றார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தினுடைய ஹதீதுகளை நாம் படிப்பதற்கு நமக்கு சிறு வயதிலிருந்தே நேரங்கள் இருக்கின்றது. 4 ஆண்டுகளிலே இவ்வளவு ஹதீதுகளை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் பெருமானாருடைய முழு வரலாறுகளை, முழு ஹதீதுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம மீது கடமையாக இருக்குகின்றது. நண்பர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே ஈமான் கொள்ளுகின்றார்கள். அதே போன்று இந்த ஹிஜ்ரி 7வது ஆண்டு தான் பெருமானாருக்கு விஷம் வைக்கப்பட்டது இறைச்சியிலே. நாம் பார்த்தோம், விஷத்தின் மூலமாக பெருமானார் அதனுடைய தொந்தரவின் காரணமாக அவர்கள் மரணம் எழுதினார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் பின்னால் வரும். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த இறைச்சியிலே விஷம் வைக்கப்பட்டது. அந்த ஹைபரித்த காலத்திற்கு பின்னால் பெருமானார் வருகின்ற வழியிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்திலே கலந்து கொள்ளுவார்கள். யகூதி பெண்மணியுடைய வீட்டிலே அவள் வைத்த அந்த இறைச்சியினுடைய துண்டிலே பெருமானார் விஷம் இருக்குகின்றது என்பதை அந்த இறைச்சி சொன்னது என்பதாக சில வரலாறுகள், சில குறிப்புகள் நமக்கு இடம்பெறுகின்றது. சில செய்திகளிலே பெருமானார் அழைத்து கொண்டார்கள், சஹாபா பெருமக்களை சாப்பிட வேண்டாம் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் என்பதாக சில செய்திகள் வருகின்றது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆட்டு இறைச்சியிலே விஷம் வைக்கப்பட்டது இந்த ஹிஜ்ரி 7வது ஆண்டு. அடுத்தபடியாக 2 செய்திகள் மாத்திரம் சொல்லி நான் முடிக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்த காலத்திற்கு போயிட்டு வருகின்ற வழியிலே ஒரு இடத்திலே தங்குவார்கள். தங்குகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்த அனைத்து சஹாபா பெருமக்களும் தூங்கி விடுவார்கள். பாதுகாப்பிற்கு இருந்த சஹாபியும் தூங்கி விடுவார். ஃபஜ்ருடைய நேரம் கடந்துவிடும். பெருமானார் எழுந்து பார்ப்பார்கள். எழுந்துவிட்டு பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். இன்றைய முஸ்லிம்களுக்கு இது முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைய முஸ்லிம்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை தொழாமல் தூங்குகின்ற முஸ்லிம்களுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை. எழுந்த பெருமானார் அடுத்த கட்டமாக சொன்ன வார்த்தை, இது ஷைத்தான் ஊடுருவுகின்ற, ஷைத்தான் சுற்றித் திரிகின்ற இடமாக இருக்கின்றது. யாருடைய ஃபஜ்ர் தொழுகை தவறி விடுகின்றதோ அந்த இடத்திலே ஷைத்தான் இருக்குகின்றான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலிருந்து நீங்கள் நகருங்கள் என்பதாக சஹாபா பெருமக்களை அந்த இடத்திலிருந்து பெருமானார் கிளப்பிக் கொண்டு வேறு இடத்திலே சென்று ஃபஜ்ருடைய தொழுகையை பெருமானார் தொழுதார்கள் கலாவாக என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய வீடுகள் ஷைத்தானுடைய வீடுகளாக இருக்குகின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்றைய இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தவறிவிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் 1 மணி வரை முடிக்க முடிகின்றது. இரவினுடைய தொழுகை தொழுதோமா என்று பார்த்தால் கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகையாவது நாம் தொழுதோமா என்று பார்த்தால் கிடையாது. ஆக தொழுகையை நாம் தவறிவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை யார் விடுகின்றாரோ அவரோடு ஷைத்தான் இருக்குகின்றான். இன்னும் பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுவிட்டு தூங்கிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கலக்குகின்றான் என்பதாக அருமையாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்குவன் ஷைத்தானோடு பெருமானார் ஒப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியசாலிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. நாம் தொழுவதற்கு எப்படியாவது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபஜ்ரை மிஸ் பண்ணாமல் நாம் தொழுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 7வது ஆண்டு. அதே போன்று அடுத்த ஒரு நிகழ்வு உம்ராக்களை அல்லாஹ் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி 7வது ஆண்டு 6ஆம் ஆண்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை உம்ராவிற்காக போய்விட்டு உம்ரா செய்யாமல் திரும்பினார்கள். 7வது ஆண்டிலே சுமார் 20,000 பேர்களை கொண்டு பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த இடத்திலே சென்று உம்ரா செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்த்து வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளை நாம் கற்றுக்கொள்கின்ற அனைத்து செய்திகளையும் பின்பற்றுகின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருமானாரை நேசித்து அவர்கள் மீது அளவு கடந்த நேசம் கொண்டு நாளை மறுமையில் பெருமானாரோடு இருக்குகின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.